தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். குறிப்பேடு முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 27. தாவீது அரசர் ஆண்டவரிடம், இப்போதும் உம் அடியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பாக நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. படைகளின் கடவுளாயிருக்கின்ற எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காகவும் புதிய நேரத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, உமது கருணையும் இரக்கமும் தான் எங்களை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் இயேசப்பா, நன்றிகள். ஆண்டவரே, வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகுமே என்ற வேத வார்த்தையின்படி இயேசப்பா, உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் தாவீது அரசரின் வீட்டை போல் உம் கண்முன்பாக நிற்கட்டும் தகப்பனே. நீர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் என்றும் நிலைத்து நிற்கும்படியாகவும், அதை தீய சக்திகளோ மாந்திரிக சக்திகளோ பொல்லாத மனுஷ கிரியைகளோ எடுத்து செல்லாதபடி நீர் வேலியடைத்து உமது அன்பின் பராமரிப்பில் பாதுகாப்பீராக. ஆமென்.